Hey everyone, welcome for another fun time with my family. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப நாளாக டர்ஃப் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே போனோம். பசங்க மட்டும் இல்லை, பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, நான் பிளேயர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். இட் வாஸ் ரியலி குட். எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு என்டர்டெய்னிங் டைமாக இருந்துச்சு. விளையாட தெரிஞ்சவங்க, விளையாட தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விளாண்டோம். என் ஒய்ஃபு, என் அப்பா, மாமா, என் பொண்ணு, என் தங்கச்சி, என் அக்கா, மருமகளுங்க எல்லாரோடையும் சேர்ந்து விளாண்டோம். என் ஒய்ஃப் வந்து சுனில் நாராயணன் அவரோட பிக்கெஸ்ட் ஃபேன். அதனால் வந்து அவங்க பின்னாடி பாலை ஒளிச்சு வச்சு ரொம்ப சஸ்பென்ஸாக தான் ஒரு பால் போடுவாங்க. என் மருமையை வந்து குறுக்க புந்துட்டு பெரிய கல்லடா பண்ணிகிட்டு இருந்தான். யாருமே விளாடவில்லை. பட் அதுதானே ஃபேமிலியோடு போனால் அப்படி தானே இருக்கும். ஸோ வி ஹேட் அ குட் டைம். எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே வந்து கை வலி, கால் வலி, மூட்டு வலி எல்லோரும் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் they all are so interested. We had a very good time. எல்லாருமே we had equal opportunity for everybody. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை. இட் வாஸ் ரியலி குட். நாங்கள் பழனியில் வந்து இப்போ அந்த டி ஸ்கொயர் டர்ஃப் அங்கே தான் போயிருந்தோம். இட் வாஸ் குவைட் ஐசோலேட்டட். மற்ற டர்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஆன் த ரோட். ஸோ ஃபேமிலி வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. டி ஸ்கொயர் வாஸ் ரியலி நைஸ். கொஞ்சம் ரோட்டுக்கு உள்ளே இருக்குது, ப்ரைவேட்டாக இருந்துச்சு. தே ஹேட் டீசென்ட்லி மெயின்டைன் டர்ஃப், ரெஸ்ட் ரூம், பார்க்கிங் ஏரியா எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் விளாண்டது நிஜமாகவே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். 2 தடவை டர்ஃபுக்கு ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். அவங்களுக்கும் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர். எப்போவுமே ரெகுலராக வீட்டில் இருக்கிற சீரீஸு, வெப் சீரிஸ், நாடகம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கும் வெளியில் வந்து அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக இருந்துச்சு. We had a really good time. I highly encourage you people also to go and have fun with your family in the turf. Not just turf, anywhere. Take your family, have a good time. It will be a game changing, not a game changing I would say. It was really good. I highly recommend everybody to take their family out to turf or everywhere and give them the nice exposure. ஏன்னா அவங்க நம்மளோட தான் வெளியில் வர முடியும். We had a very nice time. எங்கள் இதுலேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. என் அண்ணன், நான், என் கோ பிரதர், என் மாப்பிள்ளை எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு ஈக்குவலி குட் பிளேயர்ஸ். அது இல்லாமல் பட் ஃபேமிலியோடு விளாண்டது இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது என் பொண்ணு தோனி டிஷர்ட் போட்டு, ஆனால் இவ ஒரு ஹை டைம் ஆர்சிபி ஃபேன். ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி, செகண்ட் வந்து சிஎஸ்கே. பவுலிங் போடுறது, பேட்டிங் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு விளாடும். தாத்தாக்குமே வந்து அவர்லாம் முன்னாள் ஃபுட்பால் பிளேயர், ஹாக்கி பிளேயர். அவர் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளாண்டுருக்கிறாரு. இப்போ வந்து அவர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரொம்ப வருஷம் ஆச்சு அவர்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி கேம் ஆடி. பட் அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்ல, இட் வாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாருக்குமே. உடம்பு வலிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் we all had a very good time. See you all in my next video.